வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம இந்த திராட்சை வச்சு உலர் திராட்சை நம்ம வீட்லேயே கிஸ்மிஸ் பழம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் இதுக்கு ஒரு 1/2 கிலோ திராட்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை நம்ம கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வாங்கிட்டு வர ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும், கீரை எதுவாக இருந்தாலும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதில் இருக்க உரம், பூச்சி மருந்து இதோட எஃபெக்டெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இப்படி தான் நம்ம திராட்சை பழத்தை கழுவணும். எந்த பழம் கீரை வாங்கிட்டு வந்தாலும் வெளியிலேருந்து அதில் பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கழுவி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி பதப்படுத்தினது இது தான். இப்படி தான் முறையாக நம்ம கழுவணும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடலாம், செடிக்கு எதுக்காச்சும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பழத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக இதில் நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு இட்லி தட்டில் தான் நம்ம அவிக்க போகிறோம். இப்போ இந்த தட்டில் நம்ம எண்ணெய்லாம் எதுவும் தடவ வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சம் இதில் நம்ம இந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இந்த 2 தட்டும் போட்டு 2 தட்டுலையும் கொள்கிற அளவுக்கு நம்ம இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா பழத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம வீட்லேயே ட்ரை திராட்சை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சீசன் சமயத்தில் நம்ம வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வெயில் நாளில் காய வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்சதுக்கும் இப்பயும் நல்லா வெந்து சுருங்கி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். இப்போது இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா தனித்தனியாக ஒன்று ஒன்றா நம்ம எட்ட வச்சு நம்ம வெயிலில் காய போட்டு எடுத்துக்கலாம். இப்படி கொட்டிட்டு நம்ம எல்லாமே தனித்தனியாக ஆக்கிக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு எல்லாமே எட்ட ஒன்று டச் ஆகாமல் 2-3 தட்டில் வச்சு விரித்து இந்த மாதிரி கொண்டு மாடியில் வச்சுட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ஒன்றா டச் பண்ணாமல் அளவுக்கு இந்த மாதிரி தட்டில் விரித்து வச்சுட்டு இதை நம்ம வெயிலில் வச்சுட்டு ஒரு 2 நாள் திருப்பி விட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த திராட்சை நான் காலையில் தான் போட்டேன். இப்போ பாருங்கள், ஒரே நாளில் எவ்வளோ சுருங்கி இருக்குன்னு பாருங்கள். காய்ச்சல் அந்த அளவுக்கு. இன்னும் ஒரு நாள் காய்ஞ்சிச்சின்னா நம்மளுக்கு நம்ம உலர் திராட்சை ரெடி ஆகிடும். இப்போ இதை நாளைக்கு ஒரு நாளும் காய வச்சுட்டு அப்புறமா இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இப்படி எடுத்து ஒன் சைடு எடுத்து இப்படி திருப்பி விட்டுடலாம். திருப்பி விடணும்னு இல்லை, இப்போ இப்படி எடுத்து கொஞ்சம் பெரட்டி போடுற மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு நாளைக்கு ஒரு நாள் காய்ஞ்சிச்சின்னா போதும். அடிக்கிற வெயிலுக்கு செமையாக காஞ்சிடுது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு நாளைக்கு ஒரு நாள் காய்ஞ்ச பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கிரேப்ஸ் நல்லா காஞ்சிடுச்சு. 2 நாள் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ட்ரை திராட்சை கிடச்சிடுச்சு. இது நம்ம பாயாசத்துக்கு, சக்கரை பொங்கலுக்கு இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நம்ம பொரித்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சோன்ற ஒரு சந்தோஷம். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.